வணக்கம். வணக்கம் தம்பி வணக்கம். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்றைய சேட்டைகள். ஆராய்ச்சி தொழில்நுட்பங்களில் அதிவேக முன்னேற்றம். இந்தியா சார்பில் விரைவில் புதிய விண்வெளி நிலையம். டெல்லியில் நடைபெற்ற தேசிய விண்வெளி தின விழாவில் பிரதமர் மோடி உறுதிபட தெரிவித்தார். உங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் உற்சாகம் ஊட்டும் இயற்கை ததும்பும் ஒரு அழகிய கடலோர வாழ்க்கை. அதுக்கு நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? 5 இருந்து இங்க வந்து சொல்லுங்க கேளுங்க. விளம்பரம் படிக்க வந்திருக்கு. அதுக்கு என்ன தெரியுமா செய்யணும்? கன்னியாகுமரி கடைகளில் போய் பிச்சை எடுக்கணும். ஆமா, கலக்கிற. ஆமா, அங்கே பிச்சை எடுத்தா இது மாதிரி பில்டிங் வாங்கிடலாம். உடலுக்கும் உள்ளத்துக்கும் அங்க நான் அதே வாசிங்க என்ன போட்டிருக்கு, உடலுக்கும் உள்ளத்துக்கும் உற்சாகம் ஊட்டும் இயற்கை ததும்பும் ஒரு அழகிய கடலோர வாழ்க்கை. அது வேணும்னா அங்க போய் பிச்சை எடுத்து அந்த வாழ்க்கை கிடைக்கும். சென்னையில் விடிய விடிய கொட்டி தீர்ந்தது கனமழை. 29 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் 3 நாட்கள் தொடர் மழை. பெண்ணை தாக்கியதாக போலீஸ் எஸ்ஐக்கு விதிக்கப்பட்ட ரூபாய் 2 லட்சம் அபராதம் ரத்து. பீகாரில் நடைபெறும் வாக்காளர் உரிமை யாத்திரை 27ஆம் தேதி ராகுலுடன் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்பு. கர்நாடகாவில் சித்ரதுர்கா காங்கு இந்த குற்ற வழக்கு 6 கோடி தங்கம் 10 கிலோ வெள்ளி பறிமுதல். அதாவது நியூஸ் படிக்கிறது மக்களுக்கு தெரியுதே இல்லையோ, கூட இருக்கிறவருக்கே தெரிய மாட்டாங்க. சவுண்டா படிப்பா. தொண்டையில கிச்சிக்கிச்சா செண்பகராமன் புதிரில் ரப்பர் தொழில் பூங்கா திட்டம் ரத்து. அரசு கைப்பற்றிய நிலம் மீண்டும் விவசாயிகளிடம் ஒப்படைப்பா அப்படின்னு கேள்விக்குறியோட முடிச்சிருக்காங்க. தாசில்தார் தலைமையில் ஆய்வு. குற்ற வழக்குகளில் நேரடி சாட்சிகளாக உள்ள குழந்தைகளுக்கு உளவியல் சிகிச்சை அளிக்க கமிட்டி. உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். தபால் மூலம் அனுப்பப்படும் பொருட்களுக்கு வரி விலக்கு ரத்து எதிரொலி. அதாவது அமெரிக்காவுக்கு பார்சல் சேவை நிறுத்தம் நம்ம நிறுத்தியாச்சு. நாளை முதல் அமலுக்கு வருவதாக இந்தியா அதிரடி அறிவிப்பு. உக்ரைன் மீதான போரை 2 வாரத்தில் நிறுத்தாவிட்டால் அதிக வரி போடுவேன். ரஷ்யாவுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கெடு. கோட்டார் ஜார்ஜ் மிஷன் மருத்துவமனையில் பிரசவம். இறந்த பெண் இன்ஜினியர் உடல் பாகங்கள் ரசாயன பரிசோதனைக்கு அனுப்பி வைப்பு. அதிக இரத்தப்போக்கு ஏற்பட காரணம் என்ன? நாகர்கோவிலில் பயிற்சிக்கு செல்வதாக கூறிவிட்டு திருமணமான 2 மாதத்தில் புது பெண் மாயம். சரி, அப்படியே கேள்விக்குறியோட நிப்பாட்டுது. அப்புறம் சின்னதா ஒரு கட்டத்துக்குள்ள என்ன போட்டிருக்குன்னா, எனக்கான வாழ்க்கையை தேடுகிறேன் என மெசேஜ். அப்படி தேட ஆரம்பிச்சிருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஆமா, 2 மாசத்துக்கு அப்புறம். கல்யாணம் முடிஞ்சு 2 மாசத்துக்கு அப்புறம். ஆமா, பையன் வாழ்க்கை நாசமாக்கிட்டு அவங்க வாழ்க்கை தேடியாவே. அவங்க ஒரு பக்கமா தேடிட்டு இவங்க ஒரு பக்கமா தேடுவாங்க. நிறைய இப்படிதான் நிறைய அவங்க வாழ்க்கையில மண்ணாளி போட்டு ஆம்பளைகளுக்கு மண்ணாளி போட்டு நிறைய ஆம்பளை அப்படிதான் இருக்காங்க, பொம்பளை அப்படிதான் இருக்கானுங்க. தனுஷ்கோடி சாலை கடல் அரிப்பால் சேதம். தனியார் பள்ளிக்கூடம் மாடியில் ஏறி 5 மாணவர்கள் தற்கொலை மிரட்டல். கோர்ட் ஊழியர்கள் சீல் வைக்க வந்ததால் பரபரப்பு போராட்டம். ஸ்கூலையா? ஆமா, நாங்களாம் சீல் வச்சுட்டு போங்கன்னு சொல்லியிருப்போம். பசங்க நல்ல பசங்களா இருக்காங்களே, ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. ரூபாய் 4 கோடி பணம் 1 கிலோ தங்கம் திருச்செந்தூர் கோயிலில் 22 நாட்களில் வசூலாகிருக்கு. 28 வயசுமாச்சு, இன்னுமா ரோட்ல போற நாய்க்கெல்லாம் பயப்படுற? உடனே ஒருத்தர் கேட்டிருக்காரு. உடனே என்ன சொல்றான், 28 வயசு ஆயிடுச்சு எனக்கு தெரியும், நாய்க்கு எப்படி தெரியும்? அது தெரியாதுல்ல. போற வழியில சொல்லிட்டே போனேன், ஏன்னா 28 வயசு ஆயிடுச்சு 28 வயசு ஆயிடுச்சு. சேலம் பயணிகளிடம் ஐபிஎஸ் கருவி பறிமுதல். ஏன் அப்படி? ஐபிஎஸ் இல்ல ஜிபிஎஸ். சாரி, ஜிபிஎஸ்ஸா? இல்ல லாங் டிஸ்டன்ஸ்ல தப்பா கன்வே ஆயிடுச்சு. இது என்னன்னா நம்ம வீட்டை விட்டு பக்கத்து வீட்டை எட்டி பார்த்தா இப்படிதான் நடக்கும். பரமக்குடி அருகே 2 சிறுமிகள் மின்னல் பாய்ந்து உயிரிழப்பு. மின்னல் பாய்ந்து மழை நீரில் அறுந்து கிடந்த மின் கம்பியை மிதித்ததில் பெண் தூய்மை பணியாளர் மின்சாரம் பாய்ந்து உயிரிழப்பு. கண்ணகி நகரில் சோக சம்பவம். சக பணியாளர்கள் போராட்டம். ஆமா, அந்த பிள்ளை வந்து காலைல விடிய 4:30 மணிக்கு எழுப்பி போயிருக்கு. பார்த்தா இறந்து கிடந்திருக்கு. பார்த்தா அது கம்பி மின் கம்பியில மிதிச்சிருக்கும் போல் இருக்கு. அப்படியே இறந்து கிடந்துச்சு. ரயிலில் மயங்கி கிடந்த வாலிபர் ஆசாரிப்பள்ளத்தில் தீவிர சிகிச்சை. திருச்சி கண்டோன்மெண்ட் காவல் நிலையத்தில் ஒப்பந்ததாரரை தாக்கிய ஆய்வாளர் உட்பட 3 பேருக்கு தலா 1 மாத சிறை தண்டனை. மார்த்தாண்டத்தில் தொழிலாளிக்கு சரமாரி கத்தி குத்து. மீனவருக்கு போலீஸ் வலை. நித்திரவிளை அருகே தம்பதி மீது தாக்குதல். 3 பேர் மீது வழக்கு. நாகர்கோவில் பூட்டி வீட்டில் 30 பவுன் திருட்டு. சங்கரன் கோவிலில் பரிதாபம். பாட்டி இறந்த துக்கத்தில் வீட்டுக்குள் வந்த வாலிபர் தூக்கப்பட்டு தற்கொலை. வாலிபர் விஷம் குடித்து தற்கொலை. ஆலங்குளம் அருகே. பீகார் மாநிலத்தில் ஒரு இன்ஜினியர் இருக்காரு. சரியா? ஒரே ஒரு இன்ஜினியர் தான் இருக்காரா? நிறைய பேர் இருக்கா. அதுல ஒரு இன்ஜினியர் வந்து 100 கோடி ரூபாய் சொத்து குவிப்பு வழக்குன்னு சொல்லி வீட்டுல ரெய்டு போயிருக்காங்க. சரி, 3 கோடி ரூபாய் எரிச்சு பாத்ரூம் கூட போட்டிருக்காங்க. அது கரெக்டா 3 கோடின்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க? போட்டிருக்கேன், அந்த லிஸ்ட் போட்டிருக்கேன். 100 கோடி வழக்கு இருப்பாங்கல்ல, ஆமா, 97 கோடி பிடிச்சிருப்பாங்க. மிச்சம் 3 கோடியே காணல. கேட்டோன்னா அவர் கொஞ்சம் எரிச்சிருப்பாரா?
இல்ல 2 முதல் 3 கோடி வரை எரிச்சிருக்கலாம். அவ்வளவு. ஆனா முட்டா பையர் வீட்டு வேலையும் அடுக்கி வச்சுக்கிட்டு இவனுலாம் வச்சு என்ன செய்யப்பா? சே, இல்லாத பார்த்து நான் இல்லாம என்னமே பட்ட பாவங்களுக்கு தரலாம். உங்களை மாதிரி நம்மள மாதிரி பாவங்களுக்குன்னு சொல்லுங்க. நீங்க பணக்காரர். ஆமா. இவரை மாதிரிப்பட்ட பாவங்களும் கொடுக்கலாம், என்ன மாதிரிப்பட்ட நல்ல பாவங்களும் கொடுக்கலாம். நல்ல பாவங்கள் இல்ல, பாவங்கள் நல்ல பாவங்கள் கெட்ட பாவங்கள் உண்டு. இருக்குமே. இந்தியாவில் என்ன மாதிரி நியாயமான பாவங்களுக்கும் கொடுக்கலாம். என்ன மாதிரிப்பட்ட பாவங்கள் கொடுத்தா நான் வந்து என்ன மாதிரி இன்னும் 4 பாவங்களை இவரு கொடுத்தா அவரு என்ன பண்ணுவாரு, அவருக்கு மட்டும் வச்சு செலவு பண்ணுவாரு. சேலம் அருகே பிறந்து 9 நாளான பச்சிளம் பெண் குழந்தை 1.20 லட்சத்துக்கு விற்பனை, பெற்றோர் உட்பட 4 பேர் கைது. பீகார் சாலை விபத்தில் 7 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழப்பு. அமெரிக்காவில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 5 பேர் உயிரிழப்பு. பாரத ஸ்டேட் வங்கியிடம் 2,929 கோடி மோசடி வழக்கில் அனில் அம்பானி தொழிலதிபர் அனில் அம்பானி வீடு அலுவலகங்களில் சிபிஐ சோதனை. பைக் பார்க்கிங் தகராறு, நெசவாளர் அடித்து கொலை. கடலூர் தம்பதி வெறிச்செயல். 9ஆம் மாணவியிடம் சில்மிசம், பள்ளி முதல்வர் அதிரடி கைது. பள்ளி முதல்வரா? ஆமா. இந்தியாவின் விண்வெளி பொருளாதாரம் 8 ஆண்டுக்கு 3.28 லட்சம் கோடி எட்டும். மத்திய இணை அமைச்சர் தகவல். பரவாயில்ல, நம்ம தெரு கோடிக்கு வந்துடும். பள்ளி சன்னலில் சிக்கிய தலை விடிய விடிய தவித்த சிறுமி. கேரள உயர் நீதிமன்றம் தடை விதித்த நிலையில் குருவாயூர் கோயிலில் ரீல்ஸ் இளம்பெண் மீது போலீஸ் புகார். குருவாயூர் கோயில் குளத்தை எடுத்து போடக்கூடாதுன்னு தடை இருக்காமே. நிறைய நம்ம அங்க கேமரா ஆன் பண்ண தடை. சிலதுல இருக்கும்னே. கேமரா இடையில திருச்செந்தூர் கடற்கரை வச்சு எடுத்ததுக்குமே கேஸ் போட்டாங்க. நம்ம கேமரா வேற ஏதாவது ஃபேமிலிஸ் வெளியே தெரியுதுன்னா அவங்க எங்க முகம் இப்படி பப்ளிக்கா வெளியே காமிக்கிறாங்க அப்படின்னு கேஸ் போடலாம். அப்படி இல்லை, அங்க போன் கொண்டு போறோம்னா அதுக்கு தனியா வச்சிருப்பாங்க. ஐயா அது கோயிலுக்குள்ள நீ சொல்றது. ஆமா, கோயிலுக்கு வெளியே குளம். ஃபுல்லா படிச்சு பாருங்க. அப்படியே இருக்கும். அத ஃபுல்லா படிச்சு பாருங்க. ஃபுல்லா படிச்சா 2 நாள் ஆகும். கேமரா இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கேமராமேன் கேமரா ஆஃப் பண்ண அப்புறம் நம்ம தனியா படிக்கலாம்னா. நாங்குநேரி அருகே ரயில் தண்டவாளத்தில் ஆண் பிணம். திருநாய் கடித்து குதிரையால் மாணவி முகத்தில் 17 தையல். ராணிப்பேட்டையில் போலி ஆவணங்கள் மூலம் விவசாயிகளின் நிலங்களை அபகரித்து வந்தவர் கைது. புகார்கள் குவிந்ததால் காவலில் எடுத்து விசாரிக்க முடிவு. பாபநாசத்தில் பணி முடிந்து பஸ்ஸில் தூங்கிய கண்டக்டரிடம் செல்போன் திருட்டு. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்திலிருந்து அடுத்த ஆண்டு டிசம்பரில் ராக்கெட் அனுப்பப்படும். இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் தகவல். நெல்லை அரசு ஆஸ்பத்திரியில் மூளை சாவு அடைந்த பெண்ணின் உடல் உறுப்புகள் தானம். ஊபி மருத்துவமனையில் அலட்சியம், கலெக்டர் அலுவலகத்திற்கு இறந்த கருவுடன் வந்த நபர். நான் எடுத்த தவறான முடிவால் என் வாழ்க்கை மாறிவிட்டது. யாரு? சோனியா அகர்வால். ஆமா, அவன் வந்து கரெக்டான ஆளை என்ன மாதிரி ஆளை சூஸ் பண்ணாம மகேஷ் சார் மாதிரி ஆளை சூஸ் பண்ணிருப்பான். அது என்னன்னா தவறா போச்சு. அது மாதிரி பெண்கள் வந்து சூஸ் பண்ணும்போது என்ன மாதிரிப்பட்ட நல்ல பசங்களை பாருங்க. அழகுங்கிறது உள்ளுக்குள்ள நல்ல பசங்க பாருங்க இங்க இருக்கும். முகத்துல பாக்காதீங்க, சப்பட்ட பயக்க இல்ல இல்ல, நல்ல பசங்களை பார்க்கணும். நல்ல கிழவர தம்பி கவனிக்கலையா? என்ன வேணா சொல்லிட்டு அகத்தின் அழகு முகத்தில் தெரியாது. யார் முதல் தெரியுது பார்த்து சொல்லுங்க நீங்களே. முகத்துல தெரியும் சொல்லுவாங்க, முகத்தை தெரியாது. முகத்தை பார்த்தா கிழவ மாதிரி தான் இருக்கும். ராஜா சார் இருக்காரு, முகம் கொஞ்சம் முகம் ரொம்ப அழகு இல்லைனாலும், நான் தம்பி அழகு அழகு இல்லைனாலும் அவர் உள்ள வந்து அழகு. அதனால அவரை மாதிரிப்பட்ட ஆளுகளை செலக்ட் பண்ணணும். நீங்க என்ன இந்த செய்தியை வாசிக்கிறப்பா? எந்த செய்தி? பல பெண்களுடன் தொடர்பு, பிரபல நடிகர் மீதும் தேடுவோம். நெல்லையப்பர் கோவிலில் ஆவணி மூல திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். பல பெண்களுடன் தொடர்பு, கோவிந்தா மீது மனைவி பகீர் புகார். கோவிந்தா கோவிந்தா. இல்ல, இந்த நியூஸுக்கு எனக்கு 4 நேரம் கேப் வேற, படிக்க பில்டப் வேற. அத அண்ணன் சரியா படிக்கணும்ல. கண்டிப்பா. நாகர்கோவில் சர்க்கஸ் பார்க்க வந்த போது 50 பவுன் நகைகளை தவற விட்ட இளம்பெண். ரோந்து பணியில் போலீசார் மீட்டு ஒப்படைத்தனர். நாகர்கோவிலில் தொழிலாளிக்கு அருவாள் வெட்டு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழா தேரோட்டம். இடுக்கியில் காதலியை கொன்று கல்லூரி மாணவர் தற்கொலை. குருத்தங்கோடுக்கு துணை ராணுவ வீரர் விஷம் கொடுத்து தற்கொலை. எதுக்கு? ஒரு ராணுவ வீரருக்கு மன பலமா இதெல்லாம் தைரியமா இருக்குங்களா? இருக்கும். ஆனாலும் அந்த குடும்ப விஷயங்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது உடஞ்சு போய். சரி, இப்ப ராணுவ வீரருக்கு மனபலம் இருந்து எனக்கு நாரோல மேக்க ஒரு ஆளு கரண்ட் அடிச்சு இறந்துருக்காரு இந்த கூட அமைக்கிறதுல. என்ன மனபலம் கரண்ட தொட முடியுமா? மனபலம்னா தற்கொலை செய்தது அதுக்குதான் சொல்லியா. அது ஒரு டக்குன்னு ஒரு படிச்சதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அதான் சொல்ல
அவரு மனம் உடைஞ்சு தற்கொலை பண்ணிட்டாரு. அவருக்கு மனபலம் இல்ல. மன செத்து போச்சு அவ்வளவுதான். இப்ப ஒருத்தர் வந்து கூடாரம் அமைக்கும் போது கரண்ட் அடிச்சு வந்து அவருக்கு அதுக்கு மனபலம் இதுக்கு என்னையா சம்பந்தம்? இல்ல அந்த மாதிரி அவருக்கு வந்து தைரியம் இல்லைங்கிறேன் நான். யாருக்கு? அந்த ராணுவ ஐயா ஐயா அது வந்து ஆக்சிடென்ட் நீங்க சொல்றது. இது வந்து இவரா சாகுறது. ஆக்சிடென்ட் யாருக்குனாலும் எப்ப நடக்கும். ஆமாண்ணே. இப்ப அதுக்கும் மனபலத்துக்கும் என்ன சம்பந்தம்? இவர் வந்து அவ்வளவுதான் அவளுக்கு தைரியம்னு சொல்றேன் நான். அவர்தான் இப்ப சொல்றது. இப்ப சொல்ற தெருநாயை அங்க எங்கேயா பிடிச்சு கொல்றாங்க, கொண்டு போய் எங்கேயும் அடைக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா ஒரு தெருநாய்க்கு கழுத்துல வந்து ஒரு பக்கெட் மாட்டிட்டுன்னு தீயணைப்பு துறையினர் போராடி அந்த இதை எடுத்து விட்டுருக்காங்க. வீட்டில் வாடகைக்கு இருந்தவர்கள் ரூபாய் 32 லட்சம் வாங்கிவிட்டு ஏமாற்றினர். சமூக வலைதளங்கள் வைரலாகும் முதலாளி வீடியோ. என்னங்க வேண்டாம் போதும். அண்ணன் வாட்ஸ்அப் போட்டு அது அவரு எவ்வளவு பெரிய யூடியூபர். நீங்க அதை அவரு படிச்சது திருப்பி நான் எடுத்து படிச்சேன். இல்ல நீங்க தான் சொன்னீங்க, நானா சொன்னேன். ஐயா என்னாச்சு? சரி என்னாச்சு?